பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிம்படும்படி இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனையில இந்த ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026ஆம் வருஷத்துல கூடி வந்து தேவன் மேலே நம்பிக்கை வச்சு தேவனை நம்பி வந்த உங்க யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேசம் முழுவதிலும் ஏவிஎல் டிகே மியூசிக் யூடியூப் மூலம் பார்க்கிற ஒவ்வொரு அன்பர்களையும் உறவுகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தேவனுடைய மகாபெரிய கிருபையினால் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒரு வாசி கேட்கலாம். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல எத்தனை பேரு அல்லேலூயா. தேவனுடைய மகாபெரிய கிருபையினாலே நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கர்த்தருடைய மகாபெரிய கிருபை, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். யாராலதான் சொல்ல முடியும்? நம்ம மேல அன்புள்ள ஒரு கடவுளாலதான் சொல்ல முடியும். இப்போ தேவனுடைய கிருபைனால நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னா கடவுளுடைய கிருபைனால அவர் எதனா பலி எதனா கேட்கிறாரா? ஒண்ணும் கிடையாது. இதை செய்தா இதை தருவாருன்னு சொல்லி நம்ம எதனா போறோமா? ஒண்ணும் கிடையாது. அவரை விசுவாசித்து அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது ஏழையை ஐஸ்வரனாக மாற்றுகிறார். இல்லாதவருடைய தேவன் அநேக கண்களுக்கு முன்பாக சாட்சியாக நிறுத்துகிறார். வேதம் வெளியேற பெற்றது. வாசிக்கலாம். தேவ சமூகத்திலே காத்த போது அவர் கொடுத்த வார்த்தை 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் புதிய ஏற்பாடு பக்கம் 292. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினால் தேவனுடைய வேத வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. தேவனுடைய மகாபெரிய கிருபை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுக்காக திறப்பட நிற்கிறவர்களை தேவன் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. தேவனுடைய கிருபையினால் தேவனுடைய உன்னதமான கரம் ஆசீர்வதிக்கப்படும்படி தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய பிரசன்னமும் அசைவாடத்தக்கதாக எனக்கு அன்புக்குரியவர்களை தேவன் சொல்லுகிறார். நீயும் எப்படியா இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ஷனால என்னன்னா நீ சாட்சியா நிக்கணும். நீ கிறிஸ்துவ பிள்ளைன்னா, ஒரு கிறிஸ்துவ மனிதனா, ஊழியம் செய்கிற பிள்ளையானா எப்படிதான் இருக்கணும்னா சாட்சி. சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கக்கூடாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எனக்கு பெரிய தலைவலி என்ன தெரியுமா? இந்த காலத்துல ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு குடுக்கல் வாங்கல் இருக்குதுன்னா கொடுக்கும் போது பிரச்சனை இருக்காது, வாங்கும் போது போன் பண்ணா போனே எடுக்க மாட்டாங்க. போனே எடுக்க மாட்டாங்க. 100 போன் பண்ணா எடுக்க மாட்டாங்க. அவர் ஊழியக்காரா இருப்பாரு, பரிசுத்தாவின் நண்பருமா இருப்பாங்க, ஒரு விசுவாசியா இருப்பாங்க, இல்ல நல்ல சொந்தக்காரா இருப்பாங்க, நல்ல உறவு முறைகளா இருப்பாங்க. வாங்கிட்டாங்கன்னா கொடுக்கும் போது 30 போன் 40 போன் போட்டா கூட எடுக்க மாட்டாங்க. இது சாட்சியா? அது பாட்டு நெருங்காட்சிங்க எடுக்கும், எடுக்கவே மாட்டான். இங்க கொடுத்தவன் உள்ளம் புழுவா துடிக்கும். உனக்கு முன்ன நின்னவன் புழுவா துடிக்கும், போனே எடுக்காது. ஆனா பிரசங்கம் பண்ணுவான் பாரு, பிரசங்கம் ஐயோ சாட்சி சொல்லுவாங்க பாரு, சாட்சி அடாடாடா பசுத்தாவில நறுங்குவாங்க பாரு, அடாடாடாடா போனே எடுக்க மாட்டான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே,
தீமோத்தேயு எழுதுறாரு தேவ கிருபையில, எப்படி நீயும் இயேசு கிறிஸ்துக்கு நல்ல போச்சேகவனா தீங்கு அனுபவி அப்படின்னா, ஆண்டுடைய மகாபெரிய கிருபையினால் ஊழியத்துல உள்ளத உள்ளபடி ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கிறவன் நீதிமான் என்று சொன்னது போல, இந்த கால கர்த்தருடைய பிள்ளைகளே, கடவுளுக்காக நீ திறப்புல சாட்சியா நிக்கணும். நல்ல போச்சகமே, நல்ல விசுவாசி, நல்ல பிள்ளை, சாட்சி. அப்பா அவங்க எல்லாம் கரெக்ட். ஏன்னா கடவுளுடைய பிள்ளைக்கு அவங்க எப்படிப்பட்ட சாட்சி வேணும்? அலங்கார வாசல் தேவாலயத்துக்கு போற விசுவாசி, அவங்க எல்லாம் கரெக்டா இருப்பாங்க. வாக்கு மாறாதவங்க கரெக்டா இருப்பாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இதை தேவன் விரும்புகிறார். வாசித்து பாருங்க. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், 36ஆம் சங்கீதம் 36ஆம் சங்கீதத்திலே ஆண்டுடைய திருவார்த்தை 36:1 ஒரு வாசித்து பாருங்க. எப்படி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 31:1 தேவனுடைய உன்னதமான 36:1 என்ன சொல்றாரு? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, துன்மார்கனுடைய துரோக பேச்சு. துன்மார்கன் எப்படி பேசுவான்னா, நம்புற மாதிரி பேசுவான். எப்படி பேசுவான்? நம்புற மாதிரி பேசுவான். நம்புற மாதிரி பேசி துன்மார்கன் எப்படி, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்திலேயே தான் இருப்பாங்க, உங்க வீட்டிலேயே இருப்பாங்க, சபையில் இருப்பாங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சங்கீதக்காரர் தாவீது பக்தனுடைய வாழ்க்கையில 36ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல தேவன் சொல்லுகிறார், துன்மார்கனுடைய துரோக பேச்சு. எப்படி? துரோக பேச்சு. அவங்க பேச்சு தடுமாறும். சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்கும். சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. துரோக பேச்சு இல்ல. இத தேவன் விரும்பல. மாத்தி மாத்தி பேசுற ஆளா இருக்க கூடாது. எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்? அதுதான் தேவன் சொல்றாரு, துன்மார்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்துக்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன்ன என்ன இல்ல? தெய்வ பயம் கிடையாது. என்ன பயம் இல்ல? தெய்வ பயம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் எல்லாம் பயப்படுவாங்க. ஆண்டவருடைய கிருபையினால ஊழியத்துல பயப்படுவாங்க. ஆண்டவருக்கு பயம் நடுக்கும். ஊழியக்காரருக்கு பயப்படுவாங்க. சபைக்கு வரும்போது பயபக்தியோடு வருவாங்க. ஒரு பயங்கர பயம். கிட்டத்தட்ட கத்திரிக்கல 8 மணி ஆராதனைன்னா 8 மணியில கடவுளுக்கு 8 மணிக்கு முக்காவாசி சபை நிரம்பிடும். கொஞ்சம் தூரத்திலிருந்து அப்படி இப்படி வரங்க, கொஞ்சம் முன்ன பின்ன 5-10 நிமிஷம் தான் டைம் ஆகும். தெய்வ பயம். கர்த்தர் நம்மளை பார்க்கிறாரு. கர்த்தர் நம்மளோட விசாரிக்கிறவர். அவரு தண்டிக்கிறவரு. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிறவர் தான். மீறி போனா தேவன் நம்மளை தண்டிக்கிறவரு. நம்ம பயபக்தியா இருக்கணும். பயப்படுவாங்க. ஆனா இந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. இந்த காலத்துல அப்படியெல்லாம் கிடையாது. சபைக்கு வரவங்களை பாரு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பாரு, வாலிப பிள்ளைகளை பாரு, வாலிப பொம்பளை பிள்ளைகளை பாரு. இந்த காலத்துல தெய்வ பயம் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா புல்பீட் எல்லாம் நாடகமாக மாறி போச்சு. புல்பீட் என்ன ஆகி போச்சு? டான்ஸ், நடனமா மாறி போச்சு. ஒத்தம் பாடுறான், கத்தரை நீ பாடு சக்கரை வராதுன்னு ஒத்தம் பாடுறான். உள்ளத்தை என்னென்னவோ பாடுறான். அரைவர துணி போட்டு புல்பிட்ட என்ன பண்ணுது? தெய்வ பயம் இல்லாம கடந்து போச்சு. அரைக்கால் சட்டை முக்கால் சட்டை போட்டு என்னென்னவோ செய்யறான். என் அன்பான தேவ பிள்ளைகளே, அதனாலதான் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எங்கேயாவது பெரிய பெரிய மீட்டிங் நடக்குதா? இல்ல.
ஒரு உன்னதமான ஒரு பரிசுத்தவான்கள் தேசத்துல சென்னை பகுதியில் இருக்கிறாங்களா? இல்ல. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்பதாக பார்த்தா எங்க பார்த்தாலும் ஜப கூட்டம் ஏறெடுக்கப்படும். பீச்சில கூட்டம், உங்க கூட்டம், அங்க கூட்டம், இவங்க அவங்க ஏகப்பட்ட பேர். இல்ல, இப்ப யாருமே கிடையாது. ஏன்? எல்லாம் நாட்டியம் ஆகி போச்சு. கண்டம் எல்லாரும் கடவுளுடைய கிருபைனால 4 வசனம் தெரிஞ்சவங்க பாஸ் ஆயிட்டான். 3 வசனம் செஞ்சவங்க எல்லாம் முக்கா துணி போட்டுன்னு பாதர் அம்மாவா மாறிடுறாங்க. ஒண்ணும் பண்ண முடியல. திருமலை ஞானஸ்தானம் எடுத்து 4 நாளைக்கு சபைக்கு வந்து 5ஆம் நாளைக்கு மாதா கோயில் மாதா தேர் வச்சுன்னு போகுது. என்னென்னவோ பண்ணுது, வருது வரது இல்ல, கேட்டா வராது, அடுத்த சபையில் போய் உட்காந்துக்குது. ஏன்? தெய்வ பயம் இல்லை. அதுதான் சங்கீதக்காரன் அங்கே பதிவிடுகிறான். தேவனுடைய கிருபையால் அந்த நீதிமான் 36ஆம் சங்கீதம் 1 வாசிங்க. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்துக்கு தெரியும். கரங்களை தட்டி கத்த நாம அல்லேலூயா. துன்மார்க்க பேச்சில கண்டுபிடிச்சலாம் இது யாருன்னு பேச்சில கண்டுபிடிச்சலாம். பேசுற பேச்சு இருக்குல்ல, அதுல கண்டுபிடிச்சலாம் நீ பரிசுத்தம் உள்ள பிள்ளையா, பரிசுத்தம் இல்லாத பிள்ளையா, நீ தெய்வம் பிள்ளையா, தெய்வத்து இல்லாத பிள்ளையா, பயப்படுற பிள்ளையா, பயப்படாத பிள்ளையா, நீ ஏமாத்துறனா, கொள்ளக்கிறனா, பொய்யான காரியம் செய்றியா, நீ யாருன்னு நீ சொல்ற சொல்ல கண்டுபிடிச்சலாம். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு எனக்கு தூரமா இருப்பதாக. அவனுக்குள்ள தெய்வ பயம் இருக்குதா? தெய்வ பயங்குதா? சொன்ன சொல்ல காப்பாத்துறமா? கிடையாது. அதான் சங்கீதக்காரர் வருத்தப்படுகிறார். இந்த செய்தியை பார்க்கிறவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அதான் சொல்றாங்க, தேவனுடைய கிருபை ஆரம்பத்திலே கர்த்தருடைய கிருபையில ஒரு 10 ரூபாய் நீ வாங்கிட்ட, கொடுக்கறதுக்கு கடவுளுக்கு கிருபையில போன் அடிப்பாரு. நீ போன் எடுக்க மாட்ட, எடுக்கவே மாட்ட. 100 போன் பண்ணு, எடுக்க மாட்ட. ஆனா பிரசவம் பண்ணி இருப்ப, நீ பரிசுத்தாவின் நிரம்பி இருப்ப. நீ அது சொன்னார் ஆண்டவர். ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கிறவன் நீதிமான். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கிறவன் நீதிமான் என்று கர்த்தருடைய வார்த்தை வருது. நீ நீதிமானா? யோசித்து பாரு. தேவனுடைய பிள்ளைய வாசித்து பாருங்க. ஏசாயாவின் புஸ்தகம் சொல்றாரு. ஏசாவுல ஏசாயா 24ஆம் அதிகாரம், ஏசாயா 24ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை நம்ம தேடி வருது. வாசிங்க 24:16. நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்களை பூமியின் கடாந்திரத்திலிருந்து கேட்கிறோம். நானும் இளைத்து போனேன். எனக்கோ ஐயோ, துரோகிகள் துரோகம் பண்ணுகிறார்கள், துரோகிகள் மிகுதியாய் துரோகம் பண்ணுகிறார்கள் என்றான். கரங்களை தட்டி கட்ட நாம அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, வார்த்தையில சுத்தம் இல்லாதவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற பட்ட பேரு துரோகிகள். என்ன பேரா? துரோகி. துரோகம் ஆண்டவருக்கு மாத்திரம் அவர்கள் துரோகம் செய்யறதில்லை. அவங்க பிறந்து பூரண வயதிலே நல்ல ஞானம் தெளிவடைந்த வயதிலிருந்து எத்தனையோ துரோகம் பண்ணிருப்பாங்க. ஆனா துரோகம் பண்ணது வெளியே தெரியாத மாதிரி நாடகம் ஆடுவாங்க. எப்படி? நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்களின் பூமியின் கடாந்திரத்திலிருந்து கேட்கிறோம். எப்படின்னா பாட்டெல்லாம் பாடுவாங்க, ஆண்டவர் புகழ்ந்து பாடுவாங்க, கீத வாத்தியங்களை பாடுவாங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே,
துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன். அன்பான தேவப்பிள்ளையில இதெல்லாம் பாடுவாங்க. பாட்டுல குறை கிடையாது, டான்ஸ்ல குறை கிடையாது. சொன்ன சொல்ல காப்பாற்ற மாட்டாங்க, அப்பா அம்மாவுக்கு சோறு போட மாட்டாங்க. பூமியின் கடையாந்தரத்திலிருந்து பாடி துதித்து தேவனை ஆராதனை பண்ணுவாங்க. ஆனா துரோகம் செய்வாங்க. எப்படிப்பட்டதான துரோகம்? கொஞ்சம் நெஞ்சம் துரோகம் கிடையாது. ஆனா பாட்டெல்லாம் நல்லா போடுவோம். நான் சொல்லல, ஏசாயா ஆகாமத்துல ஆண்டவர் வருத்தப்பட்டார். பாட்டெல்லாம் சூப்பர், மெசேஜ் எல்லாம் சூப்பர், ஆடுறதெல்லாம் சூப்பர், டான்ஸ் எல்லாம் சூப்பர், நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, நல்லா மேக்கப் பண்ணுவாங்க. ஆனா துரோகம் கூட பயங்கரமா பண்ணுவாங்க. எப்படி? நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்கள் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கேட்கிறோம். நானும் இழைத்து போனேன். எனக்கு ஐயோ, துரோகிகள் துரோகம் பண்ணுகிறார்கள், துரோகிகள் மிகுதியாய் துரோகம் பண்ணுகிறாள் என்றேன். அல்லேலூயா. எனக்கு துரோகம் ஆண்டவருக்கு மாத்திரமா? எத்தனை பேர் கர்த்தருடைய கிருபையில துரோகம்? எவ்வளோ சம்பவத்துல துரோகம் என்று கடந்து போறான். ஆராதனையில் அவர் பிரியப்படுவாரா? இல்ல. இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, நீ ஆண்டவருடைய பிள்ளையானா, நீ திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தது உண்மையானா, பரிசுத்த ஆவியானவர் உண்மையில அசைவாடுறது உண்மையானா, உன் வாழ்க்கையில வார்த்தையில நீ உண்மையா இருக்கும். ஆண்டவர் சொன்னார், பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல. பொய் யார் சொல்லுவான்? மனுஷன் பொய் சொல்றான். பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் மாம்சம் மனுஷனை போல அவர் செய்யறது கிடையாது. அவர் எல்லாரிலும் மேலான தேவன். இயேசு என்ற பெயரை வைத்துக் கொண்டு சர்வ வல்லமுள்ள தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டு அவருக்கு உண்மை இல்லாமல் இருந்து நன்மையானவர்களை தீமையானவர்களை நினைவு கூர்ந்து நல்லவர்களை கெட்டவர்கள் நீ புறங்குறி சொல்வாயனா, அதுக்குண்டான பிரதிபலனை பரத்திலிருந்து அவர்தான் தருவார். இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகளும் பாடுகளும் கண்ணீரும் கஷ்டமும் வேதனையும் சோதனையும் நீ ஆண்டவருடைய நாமத்தை ஆராதனை செய்யற, ஆனா உன் வாழ்க்கையில சில காரியங்கள் தீராத தொல்லையா இருக்கிறதுக்கு காரணம் என்னடா? தெய்வ பயம் இல்ல, எத்தனையோ துரோகம் பண்ணி இருக்கிறீங்க. போய் பாருங்க, அநாத ஆசிரமத்துல பிள்ளைகளை பெத்தெடுத்து போட்டுட்டு அம்மா பேரு அப்பா பேரு தெரியாம குழந்தைங்க வளருது. அவங்களும் இன்னைக்கு தேவனை ஆராதனை செய்யலாம், துரோகம் செய்துட்டு. ஜெபம் கேட்கப்படுமா? வாசிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதே ஏசாயா 33ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் இப்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார், கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாத இருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுவனமாகிய உனக்கு ஐயோ, நீ கொள்ளையிட்டு முடித்த பின்பு கொள்ளையிடப்படுவாய். நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணப்படும். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா. தப்பிப்பது மாத்திரம் நினைக்காத. இன்னைக்கு ஒருத்தர் நீ ஏமாத்தினா, நீ ஒரு நாள் நிச்சயம் பலிபடுத்துன்னு சொல்றேன், நீ ஏமாந்து போயிடுவ. நீ இன்னைக்கு ஒருவனுக்கு துரோகம் செய்தனா, ஒரு நாள் உனக்கு துரோகம் செய்யப்படும். எழுதப்பட்ட வேத வாக்கியம் உண்மை, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. உன்னால எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுமா? உன்னால எத்தனை பேர் மன சஞ்சலப்படுறாங்க தெரியுமா? நீ ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ண, நீ ஒரு பையனுக்கு துரோகம் பண்ண,
அது சரியானு நீ நினைக்கிறியா? உனக்கும் ஒரு நாள் துரோகம் காத்திருக்கிறது. கரங்களை தட்டி எத்தனை பேரு கப்பி பண்ண மாத்திரம் நினைக்காத. நீ ஒருத்தனை அழ வச்சுட்டு, நீ ஒருத்தனை உயிரை எடுத்துட்டு, வீட்டுல கொள்ளடிச்சிட்டு, ஒருத்தன பொருளை நீ திருடிட்டு நீ சந்தோஷமா இருப்பன்னு மாத்திரம் நினைக்காத. உனக்கு ஒரு நாள் காத்திருக்கிறது. ஏசாயா ஆகாமத்துல தேவன் சொல்லுகிறார், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொள்ளையிடப்படாதிருந்திருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவனுமாகிய உனக்கு ஐயோ, நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவாய். நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார்கள். தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீ நன்மை செய்தா கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய ஒருவனை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மாறாதவர். அவர் ஒன்றையும் மறக்காதவர். நீ நன்மை செய், பலனை எதிர்பாராத நன்மை செய். கர்த்தருடைய கிருபையினால தேவனை நோக்கி அபயமிட்டு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணு. கர்த்தர் உனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தவிர அவர் வல்லவரா இருக்கிறார். நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பாயானா கர்த்தர் உன் அப்பன் தண்ணி ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ ஒருவருக்கும் துரோகம் பண்ணாதிருந்தும் தேவனை நோக்கி காத்திருந்து தெய்வ பயத்திலே, ஜபத்திலே, உபவாசத்திலே ஆண்டவரே என்று நீ முறையிடும் போது நிச்சயமாக உன் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். உன் கர்த்தருடைய கிருபை அந்த சாலைகள் நிரப்பப்படும். தேவனுடைய கிருபையால் உன்னுடைய ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து ஓடும். உன் சரீர சுகம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் சமாதானம் பெரிதாக இருக்கும். ஓ தேவ பிள்ளையே, அப்படி இல்லாதிருந்திருந்தால் நம் தேவன் உயிரோடு இருக்கிறார். நம் தேவன் உயிரோடு இருக்கிறார். ஒருவரை நம்பி சில காரியங்களை ஏமாந்து இருக்கிறியா? நீ இப்பொழுது எந்த நிலைமையிலே கூடி குறுகிறாய், அதுபோல் ஒரு நாள் அந்த மனிதர்கள் கூடி குறுவார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதனாலதான் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு சகலித்து சகிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. முதல்ல ஆண்டவர் சொன்னார், தன்னை நேசிப்பது போல் பிறனை நேசி. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. உன்ன போலதான் பிறனும் இருப்பான். உனக்கு இருக்கிற வைத்தொழி தான் அவனுக்கும் இருக்கும். உனக்கு இருக்கிற பாடு தான் அவனுக்கு இருக்கும். உனக்கு இருக்க தேவைதான் அவனுக்கும் இருக்கும். கடவுளை கிருபை, தன்னை நேசிப்பது போல் பிறனை நேசி. உனக்கு ஒருவன் ஒரு காரியம் செய்த எவ்வளவு வேதனைப்படியோ அது போலதானே அவனுக்கு நீ ஒரு காரியம் செய்யும்போது அவன் வேதனைப்படுவானே. அதனாலதான் தேவன் சொன்னா, தன்னை நேசிப்பது போல் பிறனை நேசி. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியில காசுக்கு என்ன பேருன்னா நாணயம்னு வச்சாங்க. என்ன பேரு? நாணயம். அந்த நாணயம், அந்த காசு நீ குடுக்கல் வாங்கல, அவங்க நாணயம் உள்ளவங்களா நாணயம் இல்லாதவங்களான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மனுஷனை நீ நல்லவங்களா நல்லவங்க இல்லையான்னு தரத்தை பிரிக்கிறதுக்கு இந்த பூமியில இந்த நேசத்துல அந்த காசுக்கு பேர் வச்சான் நாணயம். அத நீ குடுக்கல் வாங்கல கண்டுபிடிச்சிடலாம். இவங்க நல்லவங்களா இவங்க கெட்டவங்களா, இவன் நல்லவனா இவன் கெட்டவனா, இவன் குணாதிசயனான்னு கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா, ஆண்டவருடைய கிருபை. வாசிங்க அன்பானவர்களே, அதே 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், என்னோட திருப்புங்க 1ம் 2ம் ஒரு வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3, 1, 2. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியரையும் பணப்பிரியராயும் விரும்புக்காரராயும் அகந்த உள்ளவர்களாயும் தூசிக்கர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி கெட்டதாகவும் பரிசுத்தம் இல்லாதமாக இருப்பாங்க. அல்லேலூயா.
கடைசி காலத்துல மனிதனுடைய குணாதிசயங்கள், மனிதனுடைய ரியாக்ஷன்கள், மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா தரங்கட்டதா இருக்கும். கடைசி காலத்துல தற்பிரியரையும் பணப்பிரியரையும் வீம்புக்காரரும் அகந்தை உள்ளவர்களும் தூசிக்கிறவர்களும் தாய்க்கிறவர்களும் கீழ்ப்படாதவர்களும் நன்றி அறியாதவர்களும். நன்றி அல்லேலூயா. நன்மை செய்திருப்ப நன்றி இல்லாதவங்களா போயிடும் கடைசி காலத்துல. ஆனா உன்னி எண்ணி யாரும் அப்படி சொல்லிடக்கூடாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவனா நீ நானும் வாழ்றதுனால, ஏதோ பைபிள் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை வெள்ளை துணி போயிட்டு வந்துறதுனால மாத்திரம் நீ கிறிஸ்துவம் கிடையாது. அது வாழணும், கொஞ்சமாவது வாழணும். என்ன எப்படி வாழணும்? சத்தியத்துல சாட்சியா கொஞ்சமாவது வாழணும். முதல்ல நீ சொல் தவறாத ஆளா இருக்கணும். முதல்ல சொல் தவறாத ஆளா இருக்கணும். கடவுள் அதை மாத்திரம் நீ ஃபாலோ பண்ணினா போதும், மீதி எல்லாம் தான் பின்னாடி தானா வரும். கடவுளுக்கு வாசிச்சு பாருங்க. 3 முதல்ல என்ன இருக்காது? ஒரு சாதாரணமா சுபாவ அன்பு இருக்காது. சாதாரணமா அன்பு இருக்காது. சுபாவ அன்புன்னா எப்படி? ஒரு சாதாரணமா கடவுளுடைய கிருபைனால சுபாவ அன்பு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருக்கும்? ஒரு சாதாரணமான அன்பு எப்படி இருக்கும்? ஊர்ல இருந்து வரோம், இல்ல வெளியில இருந்து வரோம், வீட்டுக்குள்ள வந்த உடனே என்ன செய்வாங்க? முதல்ல கொஞ்சோண்டு தண்ணி குடிக்காது. ஒரு சுபாவ அன்பு. வந்தவங்களுக்கு இலைப்பாறு போச்சு, வந்தவங்களுக்கு உட்காந்துக்கிறவங்க எழுந்து நின்று தப்பு ஓடிடுவோம். வாங்க, எப்போ வந்தீங்க, எப்படி இருக்கிறீங்க, என்ன நல்லா இருக்கிறீங்களா, எப்படி வீட்டுல எப்படி இல்லை, ஐயோ வாங்க தண்ணி கொடுங்கணும். இப்ப எப்படின்னா வருவாங்க தூரத்துல இருந்து, இது சேர் மேலேயே உக்காந்து இருக்கான். இப்பதான் வரியா? இப்பதான் வரியா? சரி சரி, இந்த அப்படி போய் உட்கார வர. சுபாவ அன்பு போயிடுச்சு. வந்தவங்க என்ன நினைப்பாங்க? என்னடா இது இவ்வளவு இருமாப்பா உட்காந்துக்குது. ஒரு சாதாரண அன்பு கூட இல்லையே. அவங்க வந்திருப்பாங்க, அப்புறம் சரிங்க நான் கிளம்புறேன். என்ன இப்பதான் வந்த? இல்ல வந்த, சும்மா அப்படி பார்த்துட்டு போடணும். அப்படியா? கிளம்புறியா? கிளம்பு. சுபாவ அன்பு சபையில இருக்குதா? இல்ல. ஆராதனை சேர்மை இருக்குதா? இல்ல. ஊழியக்காரு பெரிய கோடீஸ்வரனா இருப்பாரு, எச்ச கையில் கூட காக்க ஓட்ட மாட்டாரு. சுபாவ அன்பு இருக்காது. பிளைட்லயே பண்ண இருப்பாரு, கார்லயே பண்ண. சுபாவ அன்பு இருக்காது. விசுவாசிகள் அது மூலம் தான் கடவுள் ஆட்சி இருக்காது. கடைசி காலத்துல வேதம் சொல்லுகிறது, சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லவங்களை பகைப்பாங்க. நல்ல சபையில ஆள் இருக்காது. நல்ல ஆராதிக்கிற இடத்துல மக்கள் வரமாட்டாங்க. நல்ல சபையில நல்ல சத்தியம் பேசுற இடத்துல ஆள் இருக்காது, வருமானம் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. கடவுளுடைய கிருபைனால பயங்கரமான சம்பவம் நடக்கும். நல்லவங்களை குற்றப்படுத்துவாங்க, நல்லவங்களை கரப்படுத்துவாங்க. ஆசீர்வாதம் ஓணுனா மாத்திரம் ஓடி வருவாங்க, ஒரு சுவர்ணா மாத்திரம் ஓடி வருவாங்க. அப்ப அவன் நல்லவனா கட்டவனா தெரியாது, அந்த சபை நல்லதா கெட்டதா தெரியாது. கடவுளுடைய கிருபையில கடைசி காலத்துல என்ன இருக்கணும்னா, தேவனுடைய பிள்ளைகளை நல்லோரு பகைப்பாங்க. ஏற்கனவே முன்ன ஒரு சபை, அங்க ஒரு வாடகை சபையில் நம்ம இருந்தோம். சபைக்கு பக்கத்தோடு தான் அவங்க பேரை சொல்ல விரும்பல. ஒரு சோத்தவனும் பண்ணாது. அவங்களுக்கு எவ்வளவோ ஆண்டவர் அற்புதம் செஞ்சுக்கிறாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படி போன அந்த பக்கம், ஐயோ பாஸ்டர் எப்படி இருக்கீங்க, என்ன கறீங்க, எப்படி இருக்கீங்க, எதா கறீங்க, ஐயோ எங்க கறீங்க, நல்லா கறீங்களா, எதா கறீங்களா, வாங்க ஒரு வீட்டுல ஒரு ஜாம் பண்ணிட்டு போங்க. பைத்தக்காரன் நாய்கள், உங்க எனக்கு தெரியாது, தலையாட்டின்னு வந்துனேன். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை பார்க்கிறவர்களே, கடைசி காலத்துல
நல்லோரை பகைப்பாங்க. நீ கடினமா வேலை செய்வ, உன்னை ஏவலமா பார்ப்பாங்க. நீ நன்மை செய்வ, உனக்கு தீமை செய்வாங்க. நீ இறக்கப்படுவ, உனக்கு துரோகம் செய்வாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அவர்கள் சாபத்தை சேர்த்துக்கிறாங்க. கர்த்தர் உனக்கு ஒரு வழி இல்லைன்னா ஒரு வழியில உன் ஆசீர்வாதத்தை தேவன் நிரப்ப அவர் வல்லவரா இருக்கிறார். நீ சோர்ந்து போகாதபடி சத்தியத்துல சத்தியமா நிலைத்திரு. நீ ஆலயத்தை நஷ்டம் வந்தாலும் தவறாம உன் வாயின் வார்த்தைகளை உண்மையாயிரு. உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியம் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். நீ ஆயிரு, மாறிடாத. நல்லொரு பகைக்கும் காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான கர்த்தருடைய வாசித்து பாருங்க. 4 துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியரா இல்லாம சுகபோக பிரியரா இருப்பாங்க. கடவுளை இருமாப்பு. ஒரு ஊழியக்காரர் வராரு, ஒரு சோத்திரம் பண்ணும் கிடையாது. சபை 7 மணி ஆராதனை வச்சு கர்த்தருடைய கிருபை ஒரு 5-10 நிமிஷம் என்ன பண்ண ஓடிடலாம், அந்த ஒரு இது கிடையாது. கணவரச்சே என்ன மரியாதை கொடுக்கணும், மனைவி வச்சே என்ன சேவை செய்யணும், நமக்கு சொந்த பந்தம் வச்சே என்ன ஆகுது. இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த உறவு போச்சு, அந்த சொந்தம் போச்சு, அந்த மரியாதை போச்சு, அந்த மதிப்பு போச்சு, அந்த தெய்வ பயம் போச்சு. பெரியவங்க சின்னவங்கன்ற பயம் கிடையாது. வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்ததுன்னா ஒப்புக்கு சொல்லுவாங்க, வாட்ஸ்அப்ல பத்திரிகை அனுப்புறோம் வந்துடுறியா. மரியாதை கிடையாது. வீட்டுக்கு மூத்த மகன், வீட்டுக்கு மூத்த தாய், வீட்டுக்கு மாமா, வீட்டுக்கு மச்சனை, வீட்டுக்கு பெரியவரு, வீட்டுக்கு மதிப்புக்குரியவரு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கேட்கறது கிடையாது. கடவுளுக்கு எப்படி நீ வரணும், நீ தான் வந்தா தான், நீ தான் முன்ன நின்று செய்யணும், அதெல்லாம் கிடையாது. வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்ட, சரி அனுப்பிச்சிடு, நானும் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறேன். எடுத்துக்க, வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு 500 ரூபாய் போட்டா போச்சு, வாட்ஸ்அப்லயே அனுப்பிச்சிடணும், எடுத்துக்கோ. இல்ல போச்சு, கடைசி காலம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஏன் ஆண்டவர் இதெல்லாம் சொல்றாருன்னா, ஆனா அதை நீ செய்யக்கூடாது, அதை நான் செய்யக்கூடாது. அவங்க செய்யற தவறு நீ செய்யக்கூடாது, நான் செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா, கர்த்தரை நீ ஆராதனை செய்யற, உன்னை சத்தியத்துல தேவனை வளர்க்கிறார். நீ இப்படிதான் இருக்கணும்னு கர்த்தர் உன்னை கட்டமைக்கிறார். இந்த அஸ்திபாரம் இப்படிதான் நீ நடக்கணும். காற்றடிக்கும் ஒரு நாள், ஒரு நாள் புயல் அடிக்கும் ஒரு நாள், ஒரு நாள் பயங்கரமான சம்பவம் நடக்கும் ஒரு நாள் அந்த அடிக்கும் காற்றிலே புயலிலே வேதனைப்படாதபடி நீ நிலைத்திருக்கும்படி சத்தியத்திலே நீ நிலைத்திருந்தால் தேவனை விடவா இருக்கிறார். இந்த வேதத்துல வாசிக்கிறோம், சத்தியத்தை விட்டு தூரமானாய் நீ கவிழ்க்கப்படுவாய். சத்தியத்திலே நிலைத்திருக்கணும், தேவன் சொல்ற வார்த்தையில நிலைத்திருக்கணும். அப்படி நிலைத்திருந்தா உனக்கு ஒரு வழியா வருகிற சத்துரு 7 வழியா சிதறடிக்கப்படுவார். என் அன்பான தேவ பிள்ளைகளை, மற்றவர்களை போல நம்ம வாழக்கூடாது, மற்றவர்களை குற்றப்படுத்த நம்ம வாழக்கூடாது. சத்தியத்திலே சத்தியமானி நிற்கும் போதுதான் தேவன் அரிய பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம் 5. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதில் பலனை மறுதலிக்கலாம் இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களை நீ விட்டு விலகு. தேவ பக்தி சும்மா நடிப்பு. அதான் ஆண்டவருடைய கிருபையினால பாட்டெல்லாம் பாடுவாங்க. பாடுற பாட்டை பாத்தினா அப்படியே கடவுளே வந்து மேல இறங்கின மாதிரி இருக்கும். 6வது வீட்டுக்கு கேட்கும் பாட்டு. பாரு பாரு பாரு, ஜபம் ஆரம்பிச்சுங்க, ஜபம் ஆரம்பிச்சு, பாட்டு ஆரம்பிச்சிச்சு, பரிசுத்த ஆவி கேட்கும். 3வது பாஷையில 3வது மேடையில கேட்கும். வேஷம் வேஷம். எஸ்ஐயா ஆகமத்துல தேவன் சொல்லுகிறார், வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாக சஞ்சலப்படுகிறான், ஆட்சியை சேர்க்கிறான், யாதரை வாரிக்கொள்ளான் என்று அறியான் என்று வேதம் சொல்லுகிறார். இன்னைக்கு வருகிற 90% கிறிஸ்தவன் வேஷம், சத்தியத்துல நிற்கிறது இல்லை, வேஷம். தேவன் சொல்லுகிறார் எப்படி, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவளை நீ விட்டு விலகு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ பக்தி உள்ள பிள்ளைன்னா உன் கணவன் ரட்சிக்கப்படணும். நீ பக்தி உள்ள பிள்ளைன்னா உன் பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும். நீ பக்தி உள்ள பிள்ளைன்னா
உன் மனைவி ரட்சிக்கப்படணும். முதல்ல உன் குடும்பத்துல ரட்சிக்கப்படாம நீ வெளியே போய் ஒன்னும் பண்ண போறது இல்ல. முதல்ல உன் புள்ள திருடாதமா இருக்கணும், உன் புள்ள பொய் சொல்லாததா இருக்கணும், உன் பொண்ணு ஆசீர்வதிக்கப்பட்டா இருக்கணும், தாய் தகப்பனு கீழ்ப்படுகிற பொண்ணா இருக்கணும், உன் தகப்பனா இருக்கணும், உன் தாயா இருக்கணும். முதல்ல நானும் என் வீட்டாருமா வந்தால் கர்த்தரை சேவ் வாக்குக்கு உன் குடும்பம் முதல்ல சாட்சியா இருக்கணும். உன் குடும்பம் சாட்சி இல்லாம உன் குடும்பம் திருடணும், கொலகாரனும் பொய்யனும் குற்றவாளியாக இருந்தா நீ தேவபக்தின் வேஷத்தை தரித்து பெஸ்ட். செய்தி பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளை, நீ சபைக்கு வந்துக்கிற, உன் பிள்ளை ரட்சிக்கப்பட்டா, உன் பொண்ணு ரட்சிக்கப்பட்டா, உன் வீட்டுக்கு ரட்சிக்கப்பட்டா, எங்க அவங்க எல்லாம்? தேவன் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவங்களா கூட நீ என்ன பண்ணக்கூடாது, விட்டு நீ விலகு. அப்போ அந்த அசுத்த ஆவி உங்க மேல வராம கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அந்த பொய்யான ஆவி உன்னை என்ன செய்யும்னா உன்னை மறுதலிக்க வைக்கும், உன்னை தடம்புரள வைக்கும், இல்லாததை இருக்கிறதாக நம்ப வைக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பிரதிஷ்டை பின்னப்படாம இருக்கணும்னா அப்படிப்பட்ட பிசாசு, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் விட்டு விலகும் போது நீ பத்திரமா இருக்கிற. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல எத்தனை பேர் தேவனுடைய வல்லமை, எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்துல அன்பான கட்டோர் பிள்ளைகளை கடைசியாக வாசத்தை நம்ம கடந்து போகலாம். 3:10-11 நீயும் என் போதகத்தையும் நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் அந்தியோகியா இக்கோனியா லிஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றா அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றிலும் என்று என்ன கர்த்தர் நீங்களாக்கி விட்டாரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தேவனே, பாடு வரலாம், நிந்தனம் வரலாம், அவமானம் வரலாம், கஷ்டம் வரலாம், கண்ணீர் வரலாம், வியாதி வரலாம், ஆனால் கர்த்தருக்காக நீ உண்மையா நிற்கும் போது உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு தொடர்மன் தாச்சனாக யோபு போல பூமியில ஒருவரை இல்லைன்னு அந்த சராசரம் எந்திரமான இயேசு சாட்சியது போல அந்த தேவதாசனுடைய முன்னிலைமை காட்டினோம், பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது போல அவர் எல்லாவற்றையும் உன்னையும் என்னையும் விடுதலையாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேரு எல்லாரும் முழங்கால் படியிட்டு எல்லாரும் 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 ஊராபாலாதாரானா ஆகாததே எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னோடு பேசினார், உன்னோடு இடைப்பட்டார். கடைசி காலத்துல உன் பிரதிஷ்ட வாழ்க்கை எப்படி இருக்குது? நீ கிறிஸ்துவ மகனா, கிறிஸ்துவ மகளா, ஊழியக்காரனா, ஊழியக்காரியா, நீ எப்படி இருக்கணும், நான் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் தீமோத்தேயுவோடு பேசுறாரு. ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறி, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறி, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கினார் எதிரிகள் தங்கள் வெட்டொன்று மணிய செய்தி. துதி செய்ய தொடங்கினார் எதிரிகள் தங்கள் வெட்டொன்று மணிய செய்தி. மாலா ஆமே ஆமே மாலா இயேசு சுவாமி என்னை மாறவே என்னை மாற தெரியவில்லையே.
எங்களை நீங்களாக்கி விடுவிக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்மாலை உண்மையே நம்பியிருக்கிறேன். வடதிச பருவத்தில் சீயோனுடைய பிதாவுடைய வடபத்தில் வைத்திருக்கிற தேவனே, இந்த ஏழையும் கோழையும் உண்மையே நம்பி, இந்த திக்கற்ற பிள்ளைகளும் அனாத பிள்ளைகளும் உண்மையே நம்பியிருக்கிறார்கள். இந்த கடற்கரை வீதியிலே மீனவர மக்கள் மத்தியிலே ஆண்டவருடைய நாமத்தை மைப்படுத்த நாங்க எல்லாம் உண்மையே நம்பியிருக்கிறோம். உம்மாலாகும் எல்லாமாகும், எல்லாவற்றையும் எங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறோடைய கரத்துல சகலத்தை ஒவ்வொருக்கு ஜெபிக்கிறேன். நீரே கூட நடத்த ஆசை, குற்றம் குறைகளை மன்னியும் பொறுப்பு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அமிலாசேன்னு சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் பிதாவாகிய பரிசுத்தாவியானுடைய அந்நியனுக்கு இன்று என்றும் சதா காலங்கள் அடியோடு சமர்ப்பணம். கர்த்தர் பிள்ளை யாரும் கர்த்தரை சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. ஒருவருக்கு ஒரு வாழ்வு. ஆமென்.